அழைச்சிக்கிட்டு கோவலன் மதுரையை நோக்கி வர்றாங்க. அவள் கேட்குறான், மதுரை எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவள் பூம்புகார்காரி. உடனே நம்மால் சொல்கிறாப்புல, ஒரு 5-6 காதம் இருக்கும் அப்படிங்கிறான். 5-6ன்னா 5-6 காதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை 5-6 கூட்டினா 11 காதம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை 5-6 பெருக்கி 30 காத தூரம்னு புரிஞ்சுக்கிறதா, என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. அவள் கண்ணகி எப்படிப்பட்டவன்னா வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படிங்கிறான். அவளுடைய பாதம் எப்படி இருக்குன்னு மண் மாதாவே பார்த்தது இல்லையாம். அப்படிப்பட்ட பாதத்துக்கு சொந்தக்காரி கண்ணகி நடந்து வருகிறாள். இந்த மாதவிக்குள்ள நான் உள்ளே போகலை அதிகமாக. அங்கே காணல் வரிகள் பாடித்தான் 2 பேரும் பிரிகிறாங்க. கோவலன் போன உடனே மாதவி நினைக்கிறா, போனால் போகட்டும் வந்துருவான்னு நினைக்கிறான். மாலை வாராயினும் நாளை காலை வந்துருவாப்புன்னு நினைக்கிறா. வல்ல வீட்டுக்கு போகிறா. எல்லாத்தையும் இழந்துட்டேன், குன்றம் போன்ற செல்வத்தை இழந்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தின் பெரும்புகளை எல்லாம் குலைத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது கண்ணகி சொல்கிறார், என்கிட்ட வேற எதுவும் கிடையாது, 2 சிலம்பு இருக்குது, எடுத்துக்கிட்டு வா. இந்த 2 சிலம்பு அடகு வச்சு இந்த ஊரில் பிழைச்சா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் கண்ணகி சொன்ன உடனேயே கண்ணுக்கு தெரியாத மதுரைக்கு கூட்டு வர்றா. எவ்வளவு தூரம்னு கேட்குறா. ஒரு 5-6 மைல்னு சொல்லி மெல்ல மெல்ல அப்படியே கூட்டுக்கிட்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட மேலூர் தாண்டி வர்றப்ப இதுக்கு மேலே நடக்க முடியலை, எங்கே தான் இருக்குது மதுரை அப்படிங்கிறாப்புல. உடனே சொல்கிறான், மதுரை வந்துருச்சு அப்படிங்கிறாப்புல. எப்படி சொல்கிற? இதோ வைகை நதியில் இருந்து சந்தனம் அகிலுடைய வாடை வருகிறது. ஏன்னா அப்போ வைகையில் சந்தனம் மாத்திருக்கு. ஒரு காலத்தில் சந்தனக்கட்டையெல்லாம் மிதந்துருக்கு. இப்போ என்ன மிதக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியெல்லாம் ஒரு ஆறு இருக்க முடியாதுங்க. ஒரு ஆறு கெட்டு போனால், ஒரு ஆறு கெட்டால் ஒரு ஊர் கெடப்போகிறது என்று பொருளுங்க. இந்த வைகை எனும் பொய்யா குளக்கொடின்னு இளங்கோடிகள் பேசிய வைகை இப்படி வறண்டு கிடக்கலாமா? அது ஒரு தாய் பட்டினி கிடப்பது போல அல்லவா நம்முடைய வைகையை இப்படி நாம் போட்டு வைத்திருப்பது? அதுக்குள்ள வேறில்லாத ஆகாய தாமரைகள் அல்லவா அங்கே படர்ந்து கிடக்கிறது. காற்றின் ஈரத்தையும் உறிஞ்சிவிடக்கூடிய கருவக்காட்டையா வைகைக்குள்ள வளர்க்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கோவலன் சொல்லியிருக்கான், வந்துருச்சு மதுரை அப்படின்னாப்புல. நம்ம சொல்லுவோம்ல, ஒத்த கடை வந்தவொடனே மாட்டுத்தாணி வந்துருச்சுங்கிற மாதிரி மதுரை வந்துருச்சுங்கிறான் கோவலன். எப்படி இந்த வாடை வருதில்ல, வாசம் வருதில்ல சொல்லி கூட்டு வர்றான். அப்போ ஒரு இடத்துல சொல்கிறாங்க, மதுரையில் கொடி பறந்துருக்குங்க. அப்போல்லாம் இந்த கொடியெல்லாம் சொன்னிச்சான், கோவலன் இங்கே வராதரா அப்படின்ட்டு ஏதோ நடக்க போகுதுரா. அதெல்லாம் மீறித்தான் வர்றான் கவுந்தடிகளோடு. அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடந்து வருகிற பொழுதுங்க கண்ணகி மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் எப்படி சில பேர் இந்த காதலிக்கு கொடுக்கும் பொழுது கடிதம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, ஒரு 6 வகையான பூக்களை வைத்து தாளை மடலில் தன்னுடைய காதலன் கோவலன் பெயரை பேனாவால் எழுத்தாணியால் எழுதினால் கோவலன் பெயர் பழுதுபட்டு போகும் என்பதால் ஒரு பிச்சிப்பூவை எடுத்து அதனுடைய செம்பஞ்சு குழம்பிலே கோவலன் கொடுத்து இதை கொண்டு போய் கோவலன்ட்ட கொடுத்துருங்கிறான். காஞ்சனமாலை என்கிற தோழி தான் இந்த கடிதத்தை கொண்டு வருகிறாள். யார் கொடுத்தான்னு கேட்கிறாப்புல. மாதவி கொடுத்து அனுப்பினான்னு சொல்றான். அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கவே இல்லை. உலகத்திலே முதலிலே பிரித்து பார்க்கப்படாமலே கிழித்து எறியப்பட்ட முதல் கடிதம் மாதவியினுடைய கடிதம். திரும்பி அந்த ஆளுக்கு லெட்டரை வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டாப்புல. அடுத்த நாள் என்ன பண்றாப்புல, கௌசிகன் என்கிற ஒருத்தட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். இதுல என்ன தெரியுமா பண்றா? ஒரு நுட்பம் இருக்குங்க. அதுல வாசனை பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியவள் இதுலையும் வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு கடைசியா என்ன பண்றா, தன்னுடைய தலைமுடி ஒன்றை எடுத்து அதிலே வைத்து பதித்து முத்திரையிட்டு கொடுக்கிறாள். ஒருவேளை மலர் வாசம் அவனுக்கு தெரியாமல் போயிருந்தால் கூட என் முடியின் வாசம் அவன் நன்கறிவான், எனவே அதை எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தலையின் முடியை ஒன்றை வைத்து மாதவி கொடுக்கிறாள். இந்த முடியின் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்கிற வழக்கோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இது. இந்த முடி பிரச்சனை மதுரையிலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு போல் இருக்குங்க. எனவே மாதவி தன்னுடைய முடியிலே ஒன்றை வைத்து கொடுக்கிறாள். ஆனால் அந்த வந்த கௌசிகனுக்கு கோவலன் யாருன்னு தெரியாதுங்க. ஏன்னா கோவலனை தெரியும், ஆனால் வறுமை நடந்தே வர்றான்ல, களைச்சு போயிட்டான், யாருன்னு தெரியல. நிறைய பேர் பஞ்சம் உழைக்க போய்கிட்டு இருக்காங்க. எப்படி கோவலனை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்களேன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சான் கௌசிகன்?
யார்கிட்டையோ சொல்கிற மாதிரி சொன்னான். ஏன் இந்த மாதவி கொடி இப்படி வாடி நிற்கிறது என்று கேட்ட உடனேயே படக்குன்னு திரும்பி பார்த்தான் கோவலன். மாதவி என்கிற பெயரை அவன் மறக்க முயன்றாலும் உள்ளுக்குள்ளே அந்த பெயர் கொப்பளித்து கொண்டே இருக்கிறது. இந்த நீங்கள் யாராவது வழக்கறிஞர்கள் இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் போய் எல்லா சட்டத்தையும் படிங்க. ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு வழக்குரை காதையை படித்து விட்டால் ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஆதி வழக்கறிஞர் கண்ணகியை விட வேறு யாரும் இல்லை. என்ன தெரியுமா சொல்கிறா? இப்போல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அந்த உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு படின்னு பழைய தீர்ப்பை கோட் பண்ணுவாங்கல்ல. நீ யாருன்னு கேட்ட உடனே சொல்கிறா, நான் யார் தெரியுமா? நான் சோழ நாட்டை சேர்ந்தவள். சோழ நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய தேர்காலிலே ஒரு கன்று அடிபட்டு விழுந்ததற்காக தன்னுடைய மகனையே பலி கொடுத்தானே மனுநீதி சோழன், அவளுடைய மண்ணிலே இருந்து நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கோட் பண்றான். அடுத்து சொல்றா, ஒரு புறா கேட்டதற்காக, புறாவுக்கு ஈடாக கேட்டதற்காக தன்னுடைய சதையை அறுத்து தராசு தட்டிலே வைத்தானே சிபி சக்கரவர்த்தி, அவனுடைய சோழ நாட்டிலிருந்து நான் வருகிறேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் சொன்னவனே சரிம்மா என்னம்மா கேஸ் அப்படிங்கிறாப்புல. இந்த மாதிரி நீ என்னுடைய கணவன் சிலம்பை கொண்டு வந்த பொழுது தவறாக நீ தண்டிச்சிட்ட. உடனே ஒரு கேட்குறான். இப்போ அந்த இது என்ன தெரியுமா? இது ரிவ்யூ பெட்டிஷன். ஆல்ரெடி கேஸ் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பும் சொல்லப்பட்டாச்சு. இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் கண்ணகி போடுறான். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கேஸு, தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது. ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்ங்கிறான். இப்போ மெட்டீரியல் எவிடன்ஸு அப்படின்னு வேணும்ல. ரெண்டு பிரமாணம் சொல்லுவாங்க. ஒன்று கண்ணுக்கு முன்னால் தெரிகிற சாட்சி பிரமாணம், இன்னொன்று அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம்னா இப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றதுங்க. இது சாட்சி பிரமாணம்னா மெட்டீரியல் எவிடன்ஸே கையில் வச்சிருக்கிறான். உடனே கேட்குறான், நீ தப்பா தீர்ப்பு சொல்லிட்ட, என் கோவலனை கொன்னது தப்பு இல்லையா? கல்வனை கொள்வது தானே நீதி. யாரு சொன்னது கல்வன்னு? உடனே ஒரு கேட்குறான், சரி உன் கையில் ஒரு சிலம்பு இருக்கு, ஏன் மனைவியினுடைய காலில் 2 சிலம்பு இருக்கு, உன்னுடைய காலிலே இருக்கிற சிலம்பு என்ன? அது மாணிக்க பற்களை கொண்டது அப்படிங்கிறா கண்ணகி. பாண்டியன் சொல்றான், என்னுடைய மனைவியின் காலிலே இருப்பது முத்து. இதுல ஒரு நுட்பம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? கண்ணகியினுடைய காலில் மாணிக்க பரலும், பாண்டிமாதேவியினுடைய காலில், கோப்பரும் தேவியினுடைய காலில் முத்தும் இருந்தது. கொற்கை உள்ளிட்ட துறைமுகத்தை கட்டி ஆண்டவன் பாண்டிய மன்னன். கண்ணகி யாருன்னா, கண்ணகியினுடைய அப்பா பேர் தெரியுமா? மாநாய்க்கன்னு பேரு. மாநாய்க்கன்னா பெரிய கப்பலை வைத்து உலகம் முழுவதும் வியாபாரம் செய்கிறவன் என்று பொருள். அவளுடைய மாமனார் பெயர், கோவலனுடைய அப்பா பேர் மாசாத்துவான்னு பேரு. 2 பேரும் எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னா, சோழ மன்னனுக்கே காசு தேவைப்பட்டா இவங்க 2 பேர் தான் கொடுத்து உதவுவாங்களாம். உலகம் பூரா கப்பல் வச்சு வணிகம் பண்ணவங்க. உள்நாட்டில் கிடைத்த முத்தைத்தான் பாண்டிய மன்னன் தன்னுடைய மனைவியின் சிலம்பிலே வைத்திருந்தான். எங்கோ அயல் நாட்டிலே சென்று வியாபாரம் செய்து வாங்கப்பட்ட முத்தை விட விலை மதிப்பில்லாத ஒரு மாணிக்க பரலை கண்ணகி தன்னுடைய சிலம்புக்குள்ளே வைத்திருந்தாள். கண்ணகி கையில் ஒரு சிலம்பு இருக்கு, கோப்பரந்தேவி கிட்ட ஒரு சிலம்பு இருக்கு. ஒரு சிலம்பு தான் பொற்கொள்ளத்து இருக்குல்ல, அவன் தூக்கி வச்சுக்கிட்டு தானே எடுத்துட்டு சொல்லிட்டான். கண்ணகி தான் கையில் இருந்த சிலம்பை உடைக்கலைங்க, அந்த சிலம்பை கொண்டாடினான். நேற்று கொண்டாந்து உன்ட்ட கொடுத்தாங்களே அந்த சிலம்பை கொண்டாடினான். வாங்கி அப்படியே அடித்து உடைச்சாங்க. அதில் இருந்து பரல் தெரித்து எங்கே போய் அடிச்சிச்சு தெரியுமா? எந்த வாயால் தவறான தீர்ப்பு சொன்னானோ அந்த பாண்டிய மண்ணினுடைய வாயிலே போய் அந்த மாணிக்க பரல் வெடித்தது. உடனே முடிவு பண்ணிட்டான். இந்த காலத்து அரசர்களாக நீதிபதிகளாக இருந்திருந்தால், ஆகா சிக்கிட்டமே, எப்படியாவது இதை ஓல்ட்டி விட்டுறணுமாப்ல, இருக்கட்டுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சாப்பிடுமா, பேசிக்கலாம்ப்பா, எதுவும் சொல்லலைங்க. கோவலனை கல்வன் என்று தீர்ப்பளித்து கொன்றுவிடு என்று சொன்ன வார்த்தை சொல்றான். நான் முதலே சொன்ன ரிவ்யூ பெட்டிஷன். நான் யாருன்னு சொல்றான். என்னுடைய தந்தை மாநாய்க்கன், என்னுடைய கோவலனுடைய மனைவி, நான் யாருன்னு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றான். இன்னாருடைய என்ன தெருவில் வசிக்கும் இன்னாருடைய மகன் இப்படிலாம் எழுதுவோம் இல்லையா? அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. மேலே லட்சுமணன் என்ன ரைட்டரு? நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நடக்காததெல்லாம் கோத்து கோத்து எழுதுறதுனால தான் அவருக்கு பேர் ரைட்டர்னு பேர்.
நம்ம சொன்ன செய்தியை வாங்கி படித்து பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்க வேண்டிய ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு தன்னை பற்றி சொன்ன உடனேயே அடுத்த நிமிடம் கண்ணை புரிஞ்சுக்கிட்டான். ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு தீர்ப்புங்க, யானோ அரசன் யானே கள்வன். நான் அரசன் அல்ல, நான் நீதிபதி அல்ல, நான் தான் திருடன். அவன் ஒன்றும் திருடன் கிடையாது, தவறான தீர்ப்பு சொல்லிட்டான், அவ்வளவுதான். யானோ அரசன் யானோ கள்வன். அடுத்த வார்த்தை, கெடுக என் ஆயுள், என் ஆயுள் முடியட்டும் என்று. அந்த இடத்திலேயே எனக்கு தெரிந்த உலக வரலாற்றிலேயே ஒரு நீதிபதி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போன முதல் வழக்கு பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வழக்குத்தான். அந்த இடத்திலேயே கெடுக என் ஆயுள் என்று சொல்லி முடித்த உடனேயே பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்து போகிறான். பாண்டிமாதேவியும் கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விழுந்து செத்து போயிடுறான். இதை பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனே செத்து போன பிறகு நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி சாகலை பாண்டிமாதேவி. அவன் மதுரைக்காரி. அவ சொல்றா, கணவனை இழந்து விட்டு இந்த கண்ணகி ஒற்றை சிலம்போடு நிற்கிறாளே, அவளுக்கு சொல்வதற்கு எந்த வார்த்தையும் என்னிடம் இல்லையே என்கிற அதிர்ச்சியிலே தான் பாண்டிமாதேவியும் செத்து போகிறாள். எவ்வளவு அற்புதமான காப்பியம் பாருங்க. இந்த கண்ணகி வந்து எப்படி மதுரை எரிச்சான்னு சிலப்பதிகாரம் என்ன பேசுது? தன்னுடைய இடது மார்பகத்தை திருகி எரிந்தால் மதுரை பற்றி எரிந்தது. இதில் ஒரு செய்தி இருக்குங்க. அன்னை மீனாட்சி இருக்காங்க இல்லையா, மீனாட்சி பற்றி ஒரு தொன்மம் உண்டு. ஒரு புராணத்தில் என்ன இருக்காங்கன்னா, அன்னை மீனாட்சி பிறந்த பொழுது அவங்க பிறந்தது விராட்டி பத்து தாங்க. போய் வேணா விசாரிச்சுக்குங்க. பிராட்டி பத்து தான் விராட்டி பத்தா இருக்கு. அது பிராட்டி பத்து தான். நம்ம தான் பல ஊர் பேரை மாற்றி வச்சிருக்கோமே. அது உண்மையிலேயே பிராட்டி பத்து விராட்டி பத்தில் பிறந்தவங்க. அவர்களுக்கு பிறக்கிற பொழுது 3 மார்பகங்கள் இருக்கு. அதில் ஒரு மார்பகம் எப்போ மறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, யாரை பார்த்து அவர்களுக்கு காதல் கொள்கிறார்களோ அப்போ அந்த தனம் இறந்து போகும், மறைந்து போகும் அப்படின்னு புராணம். அதுபோல சொக்கநாத பெருமானை பார்த்த உடனே அந்த 3ஆவதாக இருந்த மார்பகம் மறைஞ்சு போச்சுங்கிறது புராணம். நீ நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட புராணத்தில் அந்த மார்பகம் மறைந்து போனது. இங்கே சிலப்பதிகார காவியத்திலே கணவனுக்கு நீதி கேட்க தன்னுடைய மார்பகத்தையே ஆயுதமாக மாற்றுகிறாள் கண்ணகி. அது தாய்மையின் அடையாளம். ஒரு கவிஞன் அழகா சொன்னா, கண்ணகி திருகி எரிக்கப்பட்ட மார்பகம் தான் பின்னானில் மணிமேகலையிலே வருகிற அமுத சுரபி அப்படின்னா. அமுத சுரபி என்பது மணிமேகலை யாருங்க? மாதவியினுடைய மகள். இங்கே சில பேர் முன்னாலதான் பார்த்தீங்கன்னா கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த பட்டிமன்றம் எப்போ நடத்தினாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு, அந்த 2 ஆளுமே நல்ல கற்பில் சிறந்தவர் தான், காசுக்காக மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தாண்டா கற்பில் கெட்டவங்கன்னு சொன்ன பிறகு தான் அந்த பட்டிமன்றத்தையே நிறுத்தினாங்க. அது ஆய்வுக்குரியது அல்லங்க. கண்ணகி பின்னால் சேரன் செங்குட்டு உடனே சொல்கிறான், அவன் அப்பன் மாதிரி, என்னுடைய தகப்பன் மாதிரி அப்படிங்கிறான். அப்போ எனவே செப்புவது உடையேன் அப்படின்னா, மதுரை எப்படிப்பட்ட நகரம்னா, நீதி பிழைத்ததால், நீதி தவறியதால் அவனோட போகலை, இந்த மக்களும் அதற்காக மனம் இருந்தினார்கள். அதனால்தான் இந்த மதுரை இன்றைக்கும் நீதி நிமிர்ந்த நகரமாக நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் வைரமுத்து ஒரு இடத்துல சொல்றாரு, மதுரை மதுரை மாமதுரை, அன்று நீதிக்கு பயந்த மாமதுரை, இன்று ஜாதிக்கு பயந்த மாமதுரைங்கிறார். அன்னைக்கு நீதியை பார்த்து பயந்தான், இப்போ எந்த ஜாதி எப்போ என்ன பண்ணுமோன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து 2 செய்தி சொல்கிறேன் சிலப்பதிகாரத்திலிருந்து. கண்ணகியை அழைச்சிக்கிட்டு கோவலன் மதுரை நோக்கி வர்றாங்க. அவள் கேட்குறா, மதுரை எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவள் பூம்புகார்காரி. உடனே நம்மால் சொல்கிறாப்புல, ஒரு 5-6 காதம் இருக்கும் அப்படிங்கிறான். 5-6ன்னா 5-6 காதம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை 5-6 கூட்டினா 11 காதம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை 5-6 பெருக்கி 30 காத தூரம்னு புரிஞ்சுக்கிறதா, என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. அவள் கண்ணகி எப்படிப்பட்டவன்னா, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படிங்கிறான். அவளுடைய பாதம் எப்படி இருக்குன்னு மண் மாதாவே பார்த்தது இல்லையா. அப்படிப்பட்ட பாதத்துக்கு சொந்தக்காரி கண்ணகி நடந்து வருகிறாள். இந்த மாதவிக்குள்ளே நான் உள்ளே போகலை அதிகமாக. அங்கே வந்து காணல் வரிகள் பாடித்தான் 2 பேரும் பிரிகிறாங்க. கோவலன் போன உடனே மாதவி நினைக்கிறா, போனால் போகட்டும், வந்துருவான்னு நினைக்கிறான். மாலை வாராயினும் நாளை காலை வந்துருவாப்ப நினைக்கிறா. வல்ல வீட்டுக்கு போகிறா.
எல்லாத்தையும் இழந்துட்டேன், குன்றம் போன்ற செல்வத்தை இழந்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தின் பெரும்புகளை எல்லாம் குலைத்து விட்டேன், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது கண்ணகி சொல்கிறார், என்கிட்ட வேற எதுவும் கிடையாது, 2 சிலம்பு இருக்கு, எடுத்துக்கிட்டு வா, இந்த 2 சிலம்பு அடகு வச்சு இந்த ஊர்ல புழைச்சா எல்லாரும் தப்பா பேசுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் கண்ணகி சொன்ன உடனேயே கண்ணுக்கு தெரியாத மதுரைக்கு கூட்டு வர்றா. எவ்வளவு தூரம்னு கேட்கிறா, ஒரு 5-6 மைல்னு சொல்லி மெல்ல மெல்ல அப்படியே கூட்டுக்கிட்டு வருகிற பொழுது கிட்டத்தட்ட மேலூர் தாண்டி வர்றப்ப இதுக்கு மேல நடக்க முடியல, எங்கதான் இருக்கு மதுரை அப்படிங்கிறாப்புல. உடனே சொல்றான் மதுரை வந்துருச்சு அப்படிங்கிறாப்புல. எப்படி சொல்ற? இதோ வைகை நதியில் இருந்து சந்தனம் அகிலுடைய வாடை வருகிறது. ஏன்னா அப்ப வைகையில சந்தனம் மாத்திருக்கு, ஒரு காலத்துல சந்தன கட்டையெல்லாம் மிதந்திருக்கு. இப்ப என்ன மிதக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படியெல்லாம் ஒரு ஆறு இருக்க முடியாதுங்க. ஒரு ஆறு கெட்டு போனால், ஒரு ஆறு கெட்டால் ஒரு ஊர் கெடப்போகிறது என்று பொருளுங்க. இந்த வைகை எனும் பொய்யா குளக்கொடின்னு இளங்கோடிகள் பேசிய வைகை இப்படி வறண்டு கிடக்கலாமா? அது ஒரு தாய் பட்டினி கிடப்பது போல அல்லவா நம்முடைய வைகையை இப்படி நாம் போட்டு வைத்திருப்பது? அதுக்குள்ள வேறில்லாத ஆகாய தாமரைகள் அல்லவா அங்கே படர்ந்து கிடக்கிறது. காற்றின் ஈரத்தையும் உறிஞ்சிவிடக்கூடிய கருவக்காட்டையா வைகைக்குள்ள வளர்க்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கோவலன் சொல்லியிருக்கான் வந்துருச்சு மதுரை அப்படின்னாப்புல. நம்ம சொல்லுவோம்ல, ஒத்தக்கடை வந்தவொடனே மாட்டுத்தாணி வந்துருச்சுங்கிற மாதிரி மதுரை வந்துருச்சுங்கிறான் கோவலன். எப்படி இந்த வாடை வருதில்ல, வாசம் வருதில்ல சொல்லி கூட்டு வர்றான். அப்போ ஒரு இடத்துல சொல்றாங்க மதுரையில் கொடி பறந்துருக்குங்க. அப்பெல்லாம் இந்த கொடியெல்லாம் சொன்னிச்சான், கோவலா இங்கே வராதரா அப்படின்னு இருக்கு, ஏதோ நடக்க போகுதுரா. அதெல்லாம் மீறித்தான் வர்றான் கவுந்தடிகளோடு, அதெல்லாம் கதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி நடந்து வருகிற பொழுதுங்க கண்ணகி மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கடிதத்தில் எப்படி சில பேர் இந்த காதலிக்கு கொடுக்கும் பொழுது கடிதம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அனுப்புவாங்கல்ல, ஒரு 6 வகையான பூக்களை வைத்து தாளை மடலில தன்னுடைய காதலன் கோவலன் பெயரை பேனாவால் எழுத்தாணியால் எழுதினால் கோவலன் பெயர் பழுதுபட்டு போகும் என்பதால் ஒரு பிச்சிப்பூவை எடுத்து அதனுடைய செம்பஞ்சு குழம்பிலே கோவலன் கொடுத்து இதை கொண்டு போய் கோவலன்ட்ட கொடுத்துருங்கிறான். காஞ்சனமாலை என்கிற தோழி தான் இந்த கடிதத்தை கொண்டு வருகிறாள். யார் கொடுத்தான்னு கேட்கிறாப்புல. மாதவி கொடுத்து அனுப்பினால்னு சொல்றான். அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கவே இல்லை. உலகத்திலே முதலிலே பிரித்து பார்க்கப்படாமலே கிழித்து எறியப்பட்ட முதல் கடிதம் மாதவியினுடைய கடிதம். திரும்பி அந்த ஆளுக்கு லெட்டரை வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டாப்புல. அடுத்த நாள் என்ன பண்றாப்புல, கௌசிகன் என்கிற ஒருத்தட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். இது என்ன தெரியுமா பண்றா? ஒரு நுட்பம் இருக்குங்க. அதுல வாசனை பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பியவள் இதுலயும் வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு கடைசியா என்ன பண்றா, தன்னுடைய தலைமுடி ஒன்றை எடுத்து அதிலே வைத்து பதித்து முத்திரையிட்டு கொடுக்கிறாள். ஒருவேளை மலர் வாசம் அவனுக்கு தெரியாமல் போயிருந்தால் கூட என் முடியின் வாசம் அவன் நன்கறிவான், எனவே அதை எடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தலையின் முடியை ஒன்றை வைத்து மாதவி கொடுக்கிறாள். இந்த முடியின் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்கிற வழக்கோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒன்று இது. இந்த முடி பிரச்சனை மதுரையில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு போல் இருக்குங்க. எனவே மாதவி தன்னுடைய முடியிலே ஒன்றை வைத்து கொடுக்கிறாள். ஆனால் அந்த வந்த கௌசிகனுக்கு கோவலன் யாருன்னு தெரியாதுங்க. ஏன்னா கோவலனை தெரியும், ஆனால் வறுமை நடந்தே வர்றான்ல, களைச்சு போயிட்டான், யாருன்னு தெரியல. நிறைய பேர் பஞ்சம் உழைக்க போய்கிட்டு இருக்காங்க. எப்படி கோவலனை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்களேன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சான் கௌசிகன்? யார்கிட்டையோ சொல்ற மாதிரி சொன்னா, ஏன் இந்த மாதவி கொடி இப்படி வாடி நிற்கிறது என்று கேட்ட உடனேயே படக்குன்னு திரும்பி பார்த்தான் கோவலன். மாதவி என்கிற பெயரை அவன் மறக்க முயன்றாலும் உள்ளுக்குள்ளே அந்த பெயர் கொப்பளித்துக் கொண்டே இருக்கிறது. வான்சுதை வண்ணன் குழல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்கு சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்பட பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கி பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் குழல் முயூவ விளக்க உரை.
அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களை ஒத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணன் கொளல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும்.
அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களையொத்த ஒளியார்முன் ஒள்ளிய ராதல் வெளியார்முன் வான்சுதை வண்ணங்குழல் முயூவ விளக்க உரை. அறிவிற் சிறந்தவரின் முன் தானும் அறிவிற் சிறந்தவராக நடந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண்கண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னிலும் மேலான தனக்குச் சமமான அறிஞர் கூடியுள்ள அவையில் தன் நூல் அறிவும் சொல்வன்மையும் வெளிப்படப் பேசுக. தன் அறிவிலும் குறைவான மக்கள் கூடியுள்ள அவையில் அவருக்கு விளங்கும்படி இறங்கிப் பேசுக. கலைஞர் விளக்க உரை. அறிவாளிகளுக்கு முன்னால் அவர்களையொத்த